எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வெண்ணுங்கிற ஒரு பொண்ணு எனக்கு மிஸ்டர் லூவை அதாவது ஹீரோவை 10 வருஷமா தெரியும். எங்க 2 பேருக்கு நடுவுல பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்கு. ஈவன் அவருக்குமே என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒழுங்கா நீ ஹீரோவை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல. ஓ அப்படியா, அப்புறம் எதுக்கு அவரு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்காம என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு ஹீரோயின் கேட்கவும், இந்த கார்டுல $1 மில்லியன் காசு இருக்கு, ஒழுங்கா எடுத்துக்கிட்டு நீ வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுன்னு வெண் மிரட்டுறா. பாத்தியா, எனக்கும் மிஸ்டர் லூவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ நீ ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா நான் உனக்கு $10 மில்லியன் தரேன்னு ஹீரோயின் சொல்லவும், அப்ப நீ மிஸ்டர் லூவை செடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து காசையும் திருடிட்டு வந்துட்டியா? திருடி 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 திருடின்னு வெண்கத்தவும் கடுப்பாக்கிற ஹீரோயின் நம்ம கண்ணத்துல பலார்னு அப்பி, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல. சோ இந்த ப்ராப்ளமை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பட் இன்னொரு தடவை என் கண்ணில் சிக்கி அடி வாங்கிட்டு ஓடிடாதன்னு கலாய்ச்சிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பையன் கால் பண்ணி, நிஜமாவே நீங்க வேலையை குவிட் பண்ண போறீங்களான்னு கேட்க, ஆமா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க என்னோட தாத்தா என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. அதான் அவரை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நானுமே ஒத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். அப்படி ஒரு வேலை விருப்பம் இருந்ததுன்னா நீங்க எப்போ வேணாலும் தாராளமா வந்து நம்ம கம்பெனில திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லவும், ஆஃப்கோர்ஸ் நானுமே அந்த ஒரு வாய்ப்புக்கு தான் காத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, பக்கத்து கெஃபேல ஒரு பெரிய பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுருது. உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியில ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா தன்னோட குழந்தைய உள்ள விட்டுட்டு வந்து தவிக்கவும், மனசு கேட்காது நம்ம ஹீரோயின் உடனே அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக எல்லா தடைகளையும் தாண்டி கெஃபேக்குள்ள போறாங்க. பட் திடீர்னு அங்க ஒரு பெரிய டிஸ்ட்ராக்டர் ஆகிடுது. அதுவே இங்க நம்ம ஹீரோ மிஸ்டர் லூ தன்னோட தாத்தா கிட்ட, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல, தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, நான் எப்போ வேணாலும் மண்டைய போடலான்னு சொல்லி தாத்தா சும்மா சீனுக்காக இருமி காட்டவும், தாத்தா சும்மா நடிக்காதீங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. யாரு? சின்ன வயசுல ஒரு பொண்ணை மீட் பண்ணியே, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், அந்த பொண்ணா? அவ பேர் என்ன? அவ எந்த ஊர்ல இருக்காங்கிறது கூட உனக்கு தெரியாது. இத்தனை வருஷமா அவளை இந்த நாடு ஃபுல்லா தெரியுமே, இன்னைய வரைக்கும் உன்னால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. சோ தேவையில்லாம நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிச்சிட்டு இருக்காதுன்னு தாத்தா சொல்ல, நம்ம ஹீரோ ஒத்துக்காம ஆகியோ பண்ணவும் திரும்ப தாத்தா நெஞ்சு வலிக்கிற மாதிரி சீன் போடுறாரு. ஐயோ தாத்தா, டாக்டர், நர்ஸ் யாராவது சீக்கிரமா இங்க வாங்க வாங்கன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது வென் கால் பண்ணி, நான் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, பயமா இருக்கு, சீக்கிரமா வந்து என்ன பாருங்கன்னு சொல்லவும், தாத்தாவை அப்படியே கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ வெண்ண பார்க்க வரான். அவ கையில ஒரு சின்ன காயம் தான், அதுக்கே ஆச்சா பூச்சாங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ முட்டா பயலுமே பயந்து நடுங்குறான். இதை பார்த்து காண்டாகிற ஹீரோயின், மிஸ்டர் லூ ஒருவேளை நீங்க வர கொஞ்சம் லேட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு வெண் கையில இருக்கிற காயமே ஆறி போயிருக்கும், எதுக்கு இந்த தேவையில்லாத அலப்பறன்னு கேட்க, பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாலேயே என்னை எப்படி கலாய்க்கிறான்னு, எனக்கு இவளை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குன்னு சீன் போடவும், ஓகே ஓகே நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கிறத செக் பண்ணா அவங்க கையில பயங்கரமா காயம் பட்டிருக்கு. டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு, காயம் ஆடுற வரைக்கும் நீங்க குளிக்க கூடாது, முக்கியமா டெய்லியுமே இந்த காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும், உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா இல்ல யாரையாவது போன் பண்ணி கூப்பிடணுமான்னு கேட்க, எனக்கு ஒரு புருஷன் இருந்தான் பட் இப்ப அவன் செத்து போயிட்டான்னு ஹீரோயின் நக்கல் அடிக்கிறாங்க. கேட்டு கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, குத்துக்கல்லு மாதிரி நான் இங்க இருக்கேன், பட் இவன் என்னன்னா அசால்ட்டா எனக்கு கல்லறைய கட்டி அதுல பூவை வச்சுட்டான்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுமே, எதுக்காக நீ வெண்கண்ணத்துல அரைஞ்ச, இப்பதான் அவளுக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சோ நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவ அழகான ஃபேஸ்ல கீரல் ஸ்கிராச்சஸ் டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அவ கெரியர் என்ன ஆகுறதுன்னு ஹீரோ கேட்க, அவ எதுக்கு சினிமால நடிச்சு கஷ்டப்படணும், அதுக்கு பதிலா தான் ரியல் லைஃப்ல ரொம்ப சூப்பரா நடிக்கிறாளேன்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த உனக்கு எல்லார்கிட்டையும் எப்படி பேசணுங்கிற காமன் சென்ஸே தெரியல, உனக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் யாருமே தரலன்னு ஹீரோ ரொம்ப மட்டமா பேசுறான். ஓகே நோ ப்ராப்ளம், அப்படி ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட்டு என் கூட ஒன்றா சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை, இஃப் உங்களுக்கு தேவைப்பட்டா தாராளமாக என்னை டிவோர்ஸ் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன, என்னோட தாத்தாவை ஒரு ரீசனாக வச்சு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற தைரியத்தில் தானே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கும்போது, ஓ அப்ப அவர் தான் உன்னோட வீக்னஸானு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, எதுக்காக பப்ளிக்ல எல்லாருக்கு முன்னாடியும் நீ வெண்ணெய் அடிச்சேன்னு ஹீரோ திரும்ப பழைய கதைக்கே வரான். சரி உனக்கு தான் இந்த வெண்ணெய் இவ்வளவு பிடிச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, இப்படி பக்கத்துல பொண்டாட்டி இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்துறது நினைச்சா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, தேவையில்லாம பேசுற நீன்னு ஹீரோ கத்தவும், அட போடா லூசு பையலேன்னு கத்திட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சரியான பஜாரி பொம்பளையா இருப்பா போல, எப்படி நாம இவளை சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோ மிரண்டு போயிடுறான்.
நெக்ஸ்ட் ஹீரோயின் தன்னோட தாத்தாவை மீட் பண்ணி எனக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல, சோ எங்க 2 பேரோட மேரேஜையும் கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்ல, அவன் நல்ல பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ நீ ஹீரோவை பத்தி தெரியாமலே அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காம கொஞ்சமாவது அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு தாத்தா சொல்லவும், வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் வேற ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் ஒரு நாள் திரும்ப எனக்காக வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆடி பைத்தியக்காரி, இன்னுமா நீ அந்த ஊர் பேர் தெரியாத பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்க? உன நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், பட் அதை நீ யூஸ் பண்ணிக்காம யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நான் உனக்கு 2 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தேடிட்டு இருக்க அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டீன்னா தாராளமா நீ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கோன்னு தாத்தா சொல்லவும், ஹீரோயின் செம குஜால்ட்டி ஆகிடுறா. பட் தாத்தா நக்கலா சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, நீ சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் நான் கிரியேட் பண்ணி தந்திருக்கேங்கிறத என்னைக்குதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோ எப்படி இந்த மேரேஜை கேன்சல் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவரோட பிஏ கால் பண்ணி, சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோயினை பத்தின எல்லா டீடைல்ஸையுமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நம்மளுமே ஆசாசியா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினை பத்தி ஒண்ணுமே இல்ல. கடுப்பாகி என்னடா இதுன்னு கேட்கவும், பாஸ் ஹீரோயினுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்ன வர இந்த எல்லா டீடைல்ஸையும் யாரோ பிளான் பண்ணி எரேஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு பிஏ சொல்ல, ஓகே நான் வேற ஏதாவது பெரிய ஹேக்கரை வச்சு இதை டீல் பண்ணிக்கிறேன், அதே நேரம் நீ ஹீரோயினை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லும்போது, சரிங்க பாஸ் நீங்க சின்ன வயசுல மிஸ் பண்ணீங்களா உங்க ஃப்ரெண்டு, அவங்கள பத்தின ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதான்னு பிஏ கேட்க, நான் அவளை பத்தி யோசிக்காத நாட்கள் இல்ல, தேடாத இடம் இல்ல, பட் ஸ்டில் என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல, அதே நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் மனசை நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட தாத்தாவை மீட் பண்ணி திரும்ப எனக்கு ஹீரோயினை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், ப்ளீஸ் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்கன்னு கேட்டு பயங்கரமா கெஞ்சுறான். பட் தாத்தா பெருசா கண்டுக்காம ஹீரோவை சமாதானம் பண்றதுக்காக, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோ, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க, ஆனா முடியல, மறுபடியும் உனக்கு உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஞாபகம் வந்தா கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் உன்னை தடுக்க போறது கிடையாது, நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு தாத்தா சொல்ல, சரி வயசுல பெரியவரே ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காரு, நாமளுமே ஒரு போக்குல போவோம்னு சொல்லிட்டு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்ன ஹீரோயின் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்றான். ரூல் நம்பர் 1, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஒருத்தர் இன்னொருத்தரோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, தேவையில்லாம மூக்கு நுழைக்க கூடாது. ரூல் நம்பர் 2, ஹீரோயினுக்காகிற எல்லா செலவையுமே ஹீரோ தான் பாத்துக்கணும். ரூல் நம்பர் 3, ஒருவேளை 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் தர ஒத்துக்கலனா ஹீரோ அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறான். டென்ஷன் ஆகிற ஹீரோயின், உன் மனசுல என்ன பெரிய மன்மத ராசான்னு நினைப்பான்னு கேட்க, ஆமா அஃப்கோர்ஸ், பிகாஸ் நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன், பெரிய பணக்கார பிசினஸ் மேன், ஸோ நீ என் கூடவே டேரா போட்டுடலாங்கிறதுக்காக கடைசியில பெல்ட் அடிச்சுனா என்ன பண்றது, அதுக்குதான் முன் ஜாக்கிரதையா நான் இப்படி ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்கேன்னு சொல்ல, பாப்போண்டா பாப்போம், கடைசியில யாரு டிவோர்ஸ் வேணான்னு கதற போறாங்கிறத வெயிட் பண்ணி பாப்போன்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப பேசாம வாயை முடிக்கிட்டு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுற வழிய பாருன்னு ஹீரோ சொல்ல, சரி நம்மளோட இந்த மேரேஜுக்கு நீ 3 கண்டிஷன் போட்டில, அதே மாதிரி நானுமே சில கண்டிஷன் போட போறேன். ஒருவேளை 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா உன்னோட கம்பெனி ஷேர்ஸ், குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கணும், என்ன ஓகேவான்னு ஹீரோயின் கேட்க, நம்மால ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணி யோசிக்காம உடனே ஒத்துக்கிறான். பிகாஸ் ஹீரோக்கு அந்த அளவுக்கு தான் மேல கான்ஃபிடென்ட். எல்லாம் இருக்கட்டும், இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு, அதை படிச்ச உடனே கான்ட்ராக்ட்ல சைன் போடுன்னு ஹீரோ சொல்ல, என்னதுன்னு ஹீரோயின் பார்த்தா, நம்ம ஆளுங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன்னா இருக்க போற இந்த 2 வருஷத்துல கசமுசால ஈடுபடக்கூடாது, எந்த ரொமான்ஸுமே நடக்க கூடாதுன்னு ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்கான். செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின், என்ன பார்த்தா இதுக்கெல்லாம் அலையிற மாதிரி தெரியுதான்னு கேட்க, இது வரைக்கும் அப்படின்னு எதுவும் நடக்கல, பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக தான். முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி 6 மாசம் ஆகுது, நீயுமே 6 மாசமா என் கூட இந்த வீட்டுல தான் அழுதுட்டு இருக்க, பட் ஸ்டில் இப்ப வரைக்குமே நான் உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கல, உன் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படலன்னு ஹீரோ சொல்றான். எங்க தைரியம் தான் ஆசைப்பட்டு பாரு, உன்னை இங்கேயே கண்டதுண்டமா வெட்டி குழி தோண்டி புதைச்சி கல்லறைய கட்டிடுவேண்டான்னு ஹீரோயின் மிரட்டுறா. அது வரைக்கும் என்னோட கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமான்னு கேட்டு ஹீரோ சண்டை போடுறான். 2 பேரும் வழக்கம் போல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சரிடா, இப்போ உனக்கு என்ன, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வேற வழியே இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்டர் தெரியாம இந்த ரின்பிள் என்னன்னா வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பாய்க்கு வந்தபடியெல்லாம் வம்பு கிழக்கவும் பாய மூடுன்னு சொல்லி தன்னோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறாங்க. பாவம் வெண்ணால நம்பவே முடியல, நீ என்னை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஃபேக்கான சர்டிபிகேட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்ல,
இந்த சர்டிபிகேட்லாம் ஃபேக்கா இல்ல உண்மையாங்கிறத நீயே மிஸ்டர் லூ கிட்ட ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அசிங்கப்பட்டு போய் நிக்கிற பெண் தாங்கிக்க முடியாம ஹீரோயினை பழி வாங்க துடிக்கிறா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி வென் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லவும் உடனே நம்ம ஆளு ஓடி வந்து பாக்குறாரு. நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு என்னை விலக சொல்லி ஹீரோயின் தான் என்னை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தினான்னு போய் சொல்லி மாட்டி விட்டுறா. நம்ம ஹீரோவால இதை நம்ப முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஓகே, இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயினால உனக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. சோ நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்றான். இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஹீரோயின் என்ன ஏதாவது பண்ணிடுவா. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க என் கூடயே இருக்க முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோவுமே யோசிக்கும் போது கரெக்டா தாத்தா கால் பண்ணி இன்னைக்கு தானே உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, எதுக்காக உன் பொண்டாட்டி ஹீரோயின் பக்கத்துல இல்லாம அந்த வெண்ணை தேடி போன, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வர வழிய பாருன்னு கண்ணா பின்னான்னு திட்டவும் ஹீரோவுமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ நான் கிளம்புறேன், எதை நினைச்சும் நீ பயப்படாத, எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளுங்களை யாராவது உனக்கு நைட்டு துணையா இருக்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போட்ட பிளான்லாம் இப்படி பாலா போச்சேன்னு சொல்லி ரொம்ப காண்டாகிடுறவன் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கால் பண்ணி உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ ஹீரோயின் கதையை முடிச்சிருன்னு சொல்றா. கட் பண்ணா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ எதுக்காக நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த நீ வெண்கிட்ட சொன்னன்னு கேட்க அவன் என்ன பத்தி தேவையில்லாம தப்பு தப்பா பேசினா, அதான் என்ன நியாயப்படுத்திக்கிறதுக்காக நான் எவிடன்ஸ காட்டினேன்னு ஹீரோயின் சொல்ல இது எல்லாத்தையுமே என்னோட தாத்தாக்காக மட்டும் தான் நான் பொறுத்துட்டு இருக்கேன். சோ நீ அவர் உனக்கு சப்போர்ட் பண்றதுனால ஓவரா சீன் போடாத, எதுக்காக நான் வெண்ண போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண விஷயத்த நீ அவர்கிட்ட மாட்டி விட்டேன்னு ஹீரோ கேக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, வெண்ண அட்மிட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல, சோ நீங்க அங்க போய் அவளை மீட் பண்ணத தாத்தா சிசிடிவி கேமரா மூலமா தான் பார்த்தாரு, அதனால தேவையில்லாம என்ன பார்த்து கத்திட்டு இருக்காதடா டோமர்னு ஹீரோயின் திட்டுறா. என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் நீ என்னோட பெட்டை விட்டு எழுந்திரின்னு ஹீரோ சொல்ல நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே தாத்தா இங்க நான் எக்ஸ்ட்ராவா போட்டிருந்த என்னோட பெட்டு காட் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டாரு. சோ வேற வழியே இல்ல, நீயும் நானும் ஒரே பெட்ல தான் படுத்தாகணும்னு ஹீரோயின் சொல்ல நோ நாட் நெவர், கண்டிப்பா என்னால முடியாது, இப்படி தெரியாத ஒரு ஆண் பக்கத்துல படுத்து தூங்க உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஹீரோ கேட்க உனக்கு தாண்டா வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்ல, அதனாலதான் ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல படுக்க பயப்படுற, பிகாஸ் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, ஆனா நான் அப்படி இல்ல, கண்டிப்பா என்னால ஒரு நல்ல பொண்ணா இருக்க முடியும்னு ஹீரோயின் சவால் விடுறா. அதையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல படுக்கவும் அவனை எட்டி ஒரே உததான். பாவம் நம்மால உருண்டு போய் கீழே பொதாள்னு விழுந்துடுறாரு. இதெல்லாம் சும்மா உததான், என்கிட்ட ஸ்பெஷல் கிக் இருக்கு, அந்த கிக்க மட்டும் விட்டேன் அவ்வளவுதான் 10 வீடு தாண்டி போய் பறந்து நீ விழுவன்னு ஹீரோயின் சொல்ல ஆத்தாடி பயங்கரமான ரகட் கேர்ளா இருப்பா போலன்னு சொல்லி ஹீரோ பயந்து ஓடிடுறான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்ன அவங்க வேலை பார்த்த கிளப்ல இருந்து கால் பண்ணி உங்க தாத்தா வெளியூர் போயிருக்காராம், சோ நீங்க டைம் கிடைச்சா கிளப்புக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்ல நம்மளுமே நடுராத்திரி கிளம்பி போறா. பட் அங்க ஒரு சில கும்பல் ஆஃப் பேட் பாய்ஸ்லாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. ஹீரோயின் எவ்வளவோ வார்ன் பண்றா, பட் பொண்ணு பார்க்க அழகா இருக்கா சாஃப்டா இருப்பா போல நினைச்சுக்கிட்டு அவனுங்கெல்லாம் ஹீரோயின் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணவும் நம்மால இத்தனை வருஷமா கத்து வச்சிருக்க மொத்த வித்தையும் இறக்குறதுனால அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய லாயர் கால் பண்ணி உங்க பொண்டாட்டி அடிச்சு காயப்படுத்தி இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க விக்டிம் சார்பா வாதாட போற லாயர் நான் தான், சோ நீங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னையும் விக்டிம்ஸையும் பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்ல என்ன இது புது பிரச்சனையா இருக்குன்னு பயந்துகிட்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னமோ எதுவுமே பண்ணாத அப்பாவி குழந்தை மாதிரி நிக்கவும் பாருங்க சார் உங்க பொண்டாட்டிய பாப்பா மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு, ஒருத்தனுக்கு கால் உடைஞ்சு போச்சு, 2 பேருக்கு கை உடைஞ்சு போச்சு, ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு சீரியஸான நிலைமையில இருக்கான், சோ இதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம ஹீரோயின் கையை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து சரி விடு, தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுங்களை அடிச்சு காயப்படுத்திட்ட, சோ இப்போதைக்கு உனக்கு உதவி பண்ண நான் மட்டும் தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒழுங்கா ஒத்துக்கோ, இன்னையில இருந்து நான் தனியா பெட்ல படுத்து தூங்குவேன், நீ சோஃபால படுத்துக்கணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்க என்ன இந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன டேக்கிள் பண்ண பாக்குறியா, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல அப்ப இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நீயே ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். பாவம் ஹீரோயின் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறோம்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே உன்னோட ஒரு கையை உடைச்சிட்டேன், இன்னொரு கையை உடைக்க எனக்கு நேராகாது, சோ ஒழுங்கா இந்த காரியத்தை பண்ண சொன்னது யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிடுன்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. ஆனா அவன் காசு வாங்கிட்டோம் விசுவாசமா இருக்கணுங்கிற பேர்ல சொல்ல மாட்டான். கடுப்பாகிற ஹீரோயின் ஏற்கனவே உடஞ்சிருக்க கையை திரும்ப பிடிச்சி முறுக்கவும் வழி தாங்க முடியாம அவன் எக்கா ப்ளீஸ் என்னை விட்டுரு, 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து மிஸ் வெண்டா இதை பண்ண சொன்னான்னு மாட்டி விட்டுறான்.
இந்த வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணதும் செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நம்மள பழி வாங்குறதுக்காக டைரக்டா கிளம்பி வெண்ணோட வீட்டுக்கே போய் எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ கிட்ட வென் ஹீரோயினை பத்தி இல்லாதது பொல்லாததை சொல்லி மாட்டி விட்டுறா. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோ கத்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் பண்ண அந்த வாக்குமூலத்தை ப்ளே பண்றாங்க. ஹீரோக்கு கேட்டதும் ஒண்ணுமே பேச முடியல. பிகாஸ் அவன் வெண்ண ரொம்ப நம்பியிருப்பான். போனா போது பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மேல கைய வைக்கல. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா எல்லாரையும் எப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா போட்டு வச்சிருக்கன்னு. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னா என்கிட்ட இருந்து ஒழுங்கா ஒதுங்கி இருக்க சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், மிஸ்டர் லூ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஹீரோயின் என்ன போய் சொல்லி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட பாக்குறா. தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நானு நடிக்கிறா. இங்க பாரு, ஹீரோயின் கிட்ட எல்லா ஆதாரங்களும் கரெக்டா இருக்கு. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் ஹீரோயின் மேல கேஸ் போட்டானுங்கன்னா கண்டிப்பா நீ தான் மாட்டுவ. உன் பேரு டேமேஜ் ஆகும். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸா ஆகவே முடியாது. ஜெயில தான் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சோ நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனைய ஒழுங்கா நீயே முடிச்சு வை, இல்ல உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு ஹீரோ சொல்லவும், வெண்ணுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. பிகாஸ் தொக்கா மாட்டிக்கிட்டால. அது வந்துன்னு சமாளிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு அவரோட பிஏ கால் பண்ணி, சார் பாக்ஸிங் மேட்ச்காக நம்ம கம்பெனி சார்பா ஃபைட் பண்ண எல்லாரையும் ஜப்பான்ல இருந்து வந்திருக்க ஒரு தடியன் ஈவு இறக்கமே இல்லாம அடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கான். சீக்கிரமா நீங்க வந்தாதான் அடுத்து என்ன பண்றதுங்கிற முடிவெடுக்க முடியும்னு சொல்ல, என்னடா இது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா நிஜமாவே இந்த ஜப்பான்காரன் கருணையே காட்டாம எல்லா ஃபைட்டர்ஸையும் கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்கான். ஆளை பார்த்தாலே ஒரு ஆட்டை ஒன்னா சாப்பிடுற மாதிரி இருக்கான். இவனை எப்படி பாஸ் நம்ம சமாளிக்க போறோம்னு பிஏ கேட்க, இதை விட்டா நம்ம கம்பெனி பிரைடை காப்பாத்த வேற வழி இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உடனே நம்ம ஊர் பாக்ஸிங் அசோசியேஷனுக்கு கால் பண்ணி நிறைய காசு கொடுத்து நம்பர் 1 ஃபைட்டரான மிஸ்டர் லார்ட் ராபிட்ட நம்ம கம்பெனி சார்பா சண்டை போட வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுன்னு ஹீரோ சொல்லவும், பிஏவுமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதுவே இங்க குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து இதே வீட்டுல வாழ விருப்பம் இல்லாததுனால எப்படியாவது வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க. பட் இப்போதைக்கு வீடு வாங்குறதுக்கு போதுமான காசு இல்லாததுனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ஒரு சூப்பரான ஐடியா கிளாஷ் ஆகுது. சோ உடனே இதுக்கு முன்ன வேலை பார்த்த கிளப்புக்கு நான் திரும்ப ரீஜாயின் பண்ணலான் இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பவும், இதுக்காக தான் நாங்க இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரமா வந்து சேர்ந்துக்கோங்கன்னு ரிப்ளை வரதுனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வரவும் டவல் கட்டிட்டு நிக்கிற நம்ம ஹீரோயின் பதறி போய் அவனை அடிச்சு வெளியில துரத்திடுறா. ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்குள்ள வரதுக்கு முன்ன பெர்மிஷன் கேட்கணுங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லையா, நீ என்ன பொறுக்கியான்னு ஹீரோயின் கேட்க, உனக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல, குளிச்சுட்டு வந்து உடனே நீ ட்ரெஸ் மாத்த மாட்டியா, எதுக்கு இப்படி அறகுறையா நிக்கிறேன்னு கேட்டு ஹீரோ கத்துறான். இப்படியே இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தரை இன்னொருத்தர் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வாயாடி கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புனதும் ஹீரோயின் கிளப்ல இருந்து கால் பண்ணி, உங்களை ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க ஹையர் பண்ணிருக்கிறதுனால நாளைக்கே நீங்க கிளப்புக்கு வந்து அவங்களுக்காக விளையாடி ஆகணும்னு சொல்லி நிறையவே காசு அனுப்பவும், எப்படியும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு புது வீடு வாங்கி செட்டில் ஆகிடலான்னு பிளான் பண்ற நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷனுக்கு போறாங்க. இது என்ன பாதி லார்ட் ராபிட் தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோ கேட்க, சாரிங்க பாஸ், லார்ட் ராபிட் வெக்கேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காராம். சோ செகண்டா இருக்கிற கியூட் ராபிட் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆளு பார்க்க வேணா குட்டியா இருக்கலாம், பட் நிஜமாவே லார்ட் ராபிட் அளவுக்கு அவருக்கே டஃப் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்னா அது கண்டிப்பா இந்த கியூட் ராபிட். சோ டெஃபினெட்லி அவங்க இந்த ஃபைட்ல வின் பண்ணிடுவாங்க, நீங்க வருத்தப்பட வேண்டாம்னு பிஏ சொல்றான். அதே நேரம் ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ற அந்த ஜப்பான்காரன், என்ன பாதியாளு தான் வந்திருக்க, மீதி எங்கன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட கலாய்க்கவும் எதுவும் பேசாம நக்கலா சிரிக்கிறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோ, இந்த ஹைட்டு வெயிட்டு ஆட்டிடியூட்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும்னு யோசிக்கும் போது அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. பில்டப் கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா அந்த ஜப்பான்காரனை அடிச்சு விரட்டிட்டு வின் பண்ணிடுறா. பட் ஸ்டில் நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கிறதுனால இந்த கியூட் ராபிட் யாருங்கிறது தெரிஞ்சுக்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு. சோ ஹீரோ இன்னும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறான். கட் பண்ணா வென் தன்னோட அம்மா கிட்ட, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துமே என்னால ஹீரோ உஷார் பண்ண முடியல, எங்க ஹீரோயின் கிட்ட மயங்கி அவ பின்னால போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும், நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, சில வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் உன்னோட அப்பா தன்னோட உயிரை விட்டாரு, அதுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இத்தனை வருஷமா ஹீரோ நமக்கு ஆகிற செலவையும் நம்மளையும் பாத்துக்கிறான். சோ இந்த ஒரு விஷயத்த வச்சே ஈஸியா உன்னால அவனை டேக்கிள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க அப்பாவோட நினைவு நாளுங்கிறதுனால இன்னைக்கு டே ஃபுல்லா ஹீரோ உன் கூட உன் பக்கத்திலேயே தான் இருப்பான். இந்த சான்ஸை உனக்கு ஏத்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது ஹீரோவை உஷார் பண்ணிருன்னு அம்மா சொல்ல,
வெண்ணுமே அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. ஹீரோ பார்த்துட்டு என்ன இவ தன்னோட அப்பா நினைவு நாளுக்கு வர மாதிரி தெரியல, ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு போக ரெடியாகி இருக்க மாதிரி இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம எல்லாரையும் கூட்டிட்டு கிரேவி யார்டுக்கு போறான். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள், நான் உங்க ஸ்தானத்துல இருந்து உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லும்போது வெண் அவ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறா. அங்கிளுக்காக தான் நான் உன்னை போனா போதுன்னு விடுறேன், சோ திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, சாரிப்பா நான் தான் அப்பா இல்லாத பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவளை கெடுத்துட்டேன், ஸோ எனக்காக அவளை மன்னிச்சிடுன்னு அம்மா எமோஷனலா பேசவும், இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான்னு சொல்லிட்டு வென் கூட லஞ்சுக்கு போறான். அப்ப அவ ஹீரோக்கே தெரியாம சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துறவும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கிறுக்கல ஆரம்பிச்சிருது. பட் வென் தான் தன்னை ஏதோ பண்ணிட்டாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ உடனே தன்னோட தாத்தாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடவும் அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோ இப்ப இந்த ஹோட்டல்ல இத்தனாவது நம்பர் ரூம்ல இருக்கான், என்னை பிக்கப் பண்ண வர சொல்லி கால் பண்ணியிருந்தான், பட் என்னால போக முடியாததுனாலதான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே வேற வழி இல்லாம கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு ஹீரோவை கூப்பிட போறாங்க. ஹீரோவை உஷார் பண்றதுக்காக உள்ள வரவன் ஹீரோயினை பார்க்காம ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அவளை அடிச்சிடுறாங்க. நீ எங்க இருந்து இங்க வந்தன்னு வென் கேட்க, அதுவா ஹீரோ பிக்கப் பண்ண வந்தேன், பட் அவனை ஆளை காணும், ஸோ இதுக்கப்புறம் இங்க எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தா பின்னால இருந்து நம்ம ஆளு ஹக் பண்றது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றான். பிகாஸ் வென் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான பாய்சன் ட்ரக்ஸ் கொடுத்திருக்கால, ஸோ அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடவும் ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. அதே நேரம் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் என்ன ஹீரோ கிட்ட இழந்துடக்கூடாது, எனக்கு என்னோட கருப்பு ரொம்பவே முக்கியம்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டு கை கால்லாம் கட்டிடுறா. சோ அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பாக்குறச்ச நம்ம ஆளால அசையவே முடியல. அடியே என்னடி பண்ண, என்ன ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கன்னு கேட்க, சாருக்கு நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு ஹீரோயின் குத்தி காட்டும் போதுதான் தனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த விஷயம், அதனால ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ண எல்லாமே ஞாபகம் வருது. சாரி என்ன மன்னிச்சிரு, வெண்டா ஏதோ என்ன பண்ணிட்டா, அதனாலதான் உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, அதனால நீ இப்படியே கடன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. பாவம் நம்ம ஆளு, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் இறக்கம் காட்டி இந்த கட்டை அவிழ்த்து விட்டுட்டு போங்க, எனக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயே ஆகணும், இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே புதால்னு கீழே விழுந்து ஏதோ மண்புழு மாதிரி ஊறி ஊறி நகர்ந்து போறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பண்ணக்கூடாத மொல்ல மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த வெண்புள்ள என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா ஹீரோவை மீட் பண்ண வரும்போது அவன் கழுத்துல நெகக்கீரல் காயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோ பெர்மிஷன் இல்லாம அவன் பக்கத்துல நீ போனியா, அவனை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டு கத்தவும் கடுப்பாகிடுற ஹீரோயின், ஒன்ன மாதிரி சீப்பான புத்தி எனக்கு கிடையாது, யார் இதுக்கெல்லாம் காரணங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும், சோ உன்னோட மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீயா இங்க இருந்து போறியா, இல்ல நான் கட்டி வச்சிருக்க நாயை கழட்டி விட்டு உன்னை கடிக்க விடவான்னு கேட்க, உங்க கண்ணுக்கு முன்னவே ஹீரோயின் எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தி கேவலமா பேசுறாங்கிறத நீங்களே பாருங்க லூமாமான்னு சொல்லி இந்த வெண் அழுது சீன் போடவும் செம்ம காண்டாகிடுற நம்ம ஹீரோ. ஆமா, தன்னோட ஹஸ்பண்ட வேற ஒருத்தி செடியூஸ் பண்றத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது, சோ ஹீரோயின் கோவப்படுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஆனா இந்த வெண் தான் மேல இருக்கிற இந்த தப்பை ஒத்துக்காம ஹீரோ கூட ஆகிய பண்ணவும், இதுக்கப்புறம் நீ எக்கா எண்ணத்து கொண்டும் என்னை மீட் பண்ண என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தனக்கு கிடைச்ச காசை வச்சு ஒரு பெரிய வீடு வாங்குறாங்க. இந்த விஷயம் வெண்ணுக்கு தெரிய வந்ததும், என்னோட வாழ்க்கையை அழிச்ச நீ நிம்மதியா இருக்க நான் என்னைக்குமே விட மாட்டேன்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வச்சு இப்ப ஹீரோயின் புதுசா வாங்கியிருக்க வீட்டை இடிச்சிடுறா. இந்த மேட்டர் நம்ம ஹீரோயின் காதுக்கு போனதும் எப்படியும் இந்த காரியத்தை கண்டிப்பா வென் தான் பண்ணிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா அவளை மீட் பண்ணி ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனு கேட்க, ஹீரோவை என்கிட்ட இருந்து பிரிச்ச உனக்கு இதுதான் நான் கொடுக்கிற தண்டனைன்னு அவர் ரொம்ப திமிரா பேசுறத பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின் தன்னோட மொத்த வித்தையும் இறக்கிடுறாங்க. அதான் ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்கி அவளை மாறுகால் வாங்கிறவும் பயந்து போயிடுறாவ. செக்யூரிட்டி கார்டு சீக்கிரம் போலீஸை கூப்பிடுங்கன்னு கத்தவும் வீட்டு மேடமா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வர போலீஸ் இங்க என்ன நடந்துச்சு, யார் மேல தப்புன்னு கேட்கும் போதுதான், இந்த வீடு என்னோட ஹஸ்பண்டான மிஸ்டர் லூக்கு சொந்தமானது, ரீசெண்டா தான் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு, சோ அவர் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்கள் மேலையும் எனக்குமே உரிமை இருக்கிறதுனால நான் இந்த வெண்ணை வீட்டை விட்டு போக சொன்னேன், பட் அவ போக முடியாதுன்னு என் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் மாட்டி விட்டுறவும், போலீஸுமே அந்த லீகலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் சைட்ல தான் நியாயம் இருக்கு, சோ நீங்க உடனே வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்கன்னு வெண்ணுக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு கொடுத்துறவும், ஏற்கனவே டென்ஷன் ஆன அவ தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன்னு அந்த பொண்ணுமே ஒத்துக்கிறா.
கட் பண்ணா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கிளப்ல இருந்து கால் பண்ணி, ரீசெண்டா நீ ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி ஆகிட்ட, சோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க கம்பெனி சார்பா ஒன்ன ஃபைட் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய காசு கொடுத்து புக் பண்றதுக்காக லைன் கட்டி ரெடியா நிக்கிறாங்க. அதனால இதுக்கப்புறம் உன்னோட காட்டுல தான் செம்ம மலன்னு சொல்லவும், ஐ ஜாலி, ஒரு வீடு போனா என்ன, இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க போற காசை வச்சு நிறையவே வீடு வாங்க போறேன்னு சொல்லி ஹீரோயின் செம்ம குஜாலிட்டி ஆகிடுறா. தென் நம்ம ஹீரோ தன்னை ஹையர் பண்ண ஒரு முக்கியமான ஃபைட்டுக்கு போறாங்க. வழக்கம் போல எதிராளி ஹீரோயினோட தோற்றத்தை பார்த்து பயங்கரமா கலாய்க்கவும் கடுப்பாகிடுற நம்ம ஆளு, உருவத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணிடாத, உள்ளுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை மட்டும் பாருன்னு சொல்ல, இந்த வாய்ஸை நாம ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிற நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோன்னு சந்தேகம் வருது. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஆப்போனண்ட்டை அடிச்சு காலி பண்ணி அந்த ஃபைட்ல வின் பண்ணிடுறாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே யார் அந்த கியூட் ராபிட்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னால போறான். பட் வழக்கம் போல ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஆனா என்ன, இப்ப அடி வாங்கி தோத்து போனால அவன் நம்ம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக தன்னோட பாய்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை ரவுண்டு கட்டிடுறான். அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயின் ஃபேஸ பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியாகி, அப்ப நீ இன்னும் சாகலையான்னு கேட்க, என்னை பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் திரும்ப கேட்கும்போது, உங்க லெஜெண்டரி கூ ஃபேமிலியோட அழிவுக்கு காரணமா இந்த அடியாளுங்கள்ல நானுமே ஒருத்தன், உன் அம்மா அப்பா கூட சேர்ந்து நீயும் செத்து போயிருப்பான்னு நினைச்சோம், பட் நீ ஸ்டில் உயிரோட இருக்க, இதனால பெரிய பிரச்சனையாக போகுது, கண்டிப்பா எங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்பாட்லயே சைனட்டை சாப்பிட்டுட்டு செத்துடுறான். ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின் செம்மையா கன்ஃபியூஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் அந்த அடியாளு சொன்ன கூ ஃபேமிலியை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் எந்த டீடைல்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி என்ன நீ ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமா மழை பெய்யவும் ஹீரோயின் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறா. ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கவும், திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அப்பாவை அடியாளுங்க துப்பாக்கியால சுடுறாங்க, எங்க அம்மா ரத்த வெள்ளத்துல ஸ்விம்மிங் பூல்ல மிதக்குறாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துமே என்னால காப்பாற்ற முடியலன்னு அளவும், சரி சரி நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க, சோ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி பயந்து போய் அழுவாத, டெஃபினெட்லி உன்னோட அம்மா அப்பா சொர்க்கத்துல ரொம்பவே நல்லபடியான நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுட்டு போகாத, என் பக்கத்திலேயே இருந்து ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஹீரோவுமே பக்கத்துல உட்காந்து ஆறுதலா தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெயில் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ரொம்பவே திறமையான ஃபேமஸான அண்டர் கிரவுண்ட் ஹேக்கர். இந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோயின் கிட்டயே ஹீரோயினை பத்தின டீடைல்ஸை தேடி கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கவும், இவனை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஜாலியா என்டர்டைன் பண்ணலான்னு ஹீரோயின் எதையோ அனுப்பி வைக்கிறா. அதை படிச்சு பார்த்துட்டு பிஏ அதிர்ச்சியாகவும் கியூரியாசிட்டியில நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, உங்க ஒய்ஃபுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டதுனால அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டாங்களாம், அங்கேயே தான் வளர்ந்தாங்களாம். அப்போ 20 பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அதுல 18 பேர் பசங்க 2 பேரு பொண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம ஆளு செம்ம ஷாக் ஆகிடுறான். பட் நம்ப முடியல. இருந்தாலும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே திறமையான ஹேக்கருங்கிறதுனால நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தென் ஹீரோ வீட்டுக்கு வெண் வரவும், உன்னை இவ்வளோ திட்டியுமே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னு எதுவுமே இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, இங்க பாரு, ஹீரோ ஆஃபீஸ்ல பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறதுனால ஒரு பல வருஷமா ஆசாசியா வளர்த்துட்டு இருக்க மீனுக்கு தீனி போடுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு வெண் சொல்றா. ஏன் அந்த தீனியை நாங்க போட்டா மீன் சாப்பிடாதா, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து போடின்னு சொல்லி வெண்ணை விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஃபீட் பண்றாங்க. பட் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் செத்து போயிடுது. பாவம் பதறிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், அதிர்ச்சியாகி வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண, இந்த மீன் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இப்ப செத்து போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டு ஹீரோயினை கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சாப்பாடு தான் கொடுத்தேன்னு சொல்லி ஹீரோயின் ஆகியூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வரவன் என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி மீனை பார்த்துட்டு, ஐயோ செத்து போயிடுச்சா, இந்த மீன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், இதை கொன்னது ஹீரோயின் தானே, சே ஹீரோவோட ஃபீலிங்ஸை இப்படிலாம் நீ விளையாடுறியேன்னு கேட்டு கத்துறா. சும்மா நடிக்காத, நீ மீனுக்கு ஃபீட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஃபுட்டை தான் நான் கொடுத்தேன், அதை சாப்பிட்டு தான் இந்த மீன் செத்து போச்சு, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டு பென் கத்ரா. இப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போடவும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ என் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தரதரன்னு கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வரும்போது ஹீரோ தாத்தாவோட பிஏ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, தாத்தா இப்போ ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், உங்க 2 பேரையும் பார்க்க ஆசைப்படுறாருன்னு சொல்ல, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நீங்க 2 பேரும் தனித்தனியா தூங்கிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன்னு தாத்தா கேட்க, ஆமா, இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிம்மதியே போயிடுச்சு, பிளஸ் இத்தனை வருஷமான ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த மீனை இவ கொண்டுட்டான்னு ஹீரோ சொல்லவும்,
நானும் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் கண்டிப்பா இந்த காரியத்தை ஹீரோயின் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ இதை நீ ஒரு ரீசனா வச்சு டிவோர்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஆரம்பிச்ச, கண்டிப்பா நான் உன்னை அடி வெளுத்துருவேன்னு தாத்தா மிரட்டவும் ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் வழி தெரியாம ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோக்கு காலில் அடிபட்டு நகரவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதுதான் ஒரு கியூட்டான பொண்ணு தனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் அவனுக்கு பண்ணிவிட்டு மீன் பிடிச்சு அதை சுட்டு நம்ம ஹீரோக்கு சாப்பிட கொடுத்துருப்பா. நம்ம ஆளுமே இம்ப்ரெஸ் ஆகியிருக்கான். அப்ப அந்த பொண்ணு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாமான்னு கேட்க, என்னோட கால் குணமானதும் நாம 2 பேரும் விளையாடலாம், அது மட்டும் இல்லாம பெரியவனானதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உனக்காக நானும் காத்துட்டு இருப்பேன்னு அந்த பொண்ணு பதில் சொல்லியிருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோ தனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகியிருப்பாளான்னு தெரியாம யோசிச்சு ரொம்ப அப்செட் ஆகிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் குற்ற உணர்ச்சியில ஹீரோக்கு அதே மாதிரி ஒரு மீனை பிரசன்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறையவே அக்வாரியம்ல ஏறி இறங்குறாங்க. பட் எங்கேயும் கிடைக்காததுனால ரொம்ப சோகமா இருக்கும் போதுதான் ரோட்டோரத்துல ஒரு அழகான நாய்க்குட்டியை பார்த்ததும் இதை கொடுத்து ஐஸ் வைக்கலான்னு சொல்லி மறைச்சு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு சொல்லியும் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்க, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதை பார்த்தா கண்டிப்பா நீயுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டவும் எங்க எசக்கு பசக்கா எதையாவது காட்டிடுவாளோன்னு மிரண்டு போயிடுற நம்மாலு, சிச்சி நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் இல்ல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டு விடும் போதுதான் டிஷர்ட் குள்ள இருந்து ரொம்ப கியூட்டான ஒரு குட்டி நான் எட்டி பார்க்கவும் இவ்வளோ நேரமா ஹீரோயின் எதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கிறதையே ஹீரோ புரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஆசாசியா வளர்த்துட்டு இருந்த மீன் இறந்து போனதுக்கு நானுமே ஒரு காரணமாகிட்டேன். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நான் உனக்கு இந்த பப்பியை ப்ரெசென்ட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோவுமே வாங்கிறாரு. இந்த விஷயத்த அந்த வீட்டுல வேலை பார்க்குற மேடம்மா வெண்கிட்ட போட்டு விட்டதும் கோவப்படுறாவ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் ஹீரோ வளர்த்த மீனை கொலை பண்ணேன், பட் இப்ப ஹீரோயின் புதுசா ஒரு நாய்க்குட்டியை பிரசன்ட் பண்ணிருக்கலாம், பேசாம நாம அதையும் போட்டு தள்ளிடலாமான்னு கேட்க, இல்ல வாயில்லா ஜீவனை கொலை பண்றது ரொம்ப பெரிய பாவம், ஏற்கனவே ஒரு தடவை பாவம் பண்ணிட்ட, சோ திரும்ப ரிப்பீட் ஆக வேண்டாம், அதுக்கு பதிலா ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான விளையாட்டு காட்டலான்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணி தரா. அதை கேட்டுக்கிட்டு இந்த வெண்ணுமே சம்திங் ஏதோ ஃப்ராடு வேலை பாக்குறா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஃபிஷ் வாங்க போன அந்த அக்வாரியமோட ஓனர் கால் பண்ணி, நீங்க கேட்டு வந்த அந்த ஃபிஷ் பக்கத்து ஒரு அக்வாரியம்ல அவைலபிளா இருக்கான், சோ நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், தேவைப்பட்டா போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே போறாங்க. பட் அங்க எந்த ஒரு அக்வாரியமுமே இல்ல, அதுக்கு பதிலா ஒரு காடு தான் இருக்கு. சரி இதுக்குள்ள எதுனா இருக்குமோ போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ரிஸ்க் எடுத்து உள்ள போறா. பட் பாதி தூரம் போனதுமே வழி மாறிடுறாங்க. பார்த்தா அதுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து செமையா அடிபட்டு ஹீரோயின் ஸ்பாட்லயே மயங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. வீட்டுல இருக்க நம்ம ஹீரோ, பொதுவா மழை பெஞ்சா ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாளே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். மேட் கிட்ட விசாரிக்கும் போதுதான் ஹீரோயின் உங்களுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்காக வெளியில போறதா சொன்னாங்கன்னு சொல்லவும், இவ்வளோ நேரம் ஆகியுமே திரும்ப வரலன்னு சொல்லி ஹீரோ மனசு கேட்காம உடனே ஹீரோயினை தேடி போறான். சரௌண்டிங்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்கிறது தெரிய வருது. ஹீரோவுமே தேட ஆரம்பிக்கிறாரு. கொற்ற மலையில நனைஞ்சு போய் மயங்கர நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம நம்ம ஆளு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல, ரொம்ப டென்ஷன் ஆனதுனால பிரஷர் தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்ன இதே மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கான்னு கேட்க, ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காக புருஷனா இருக்கீங்க, என்ன சார் பொண்டாட்டிய பத்தி இந்த பேசிக்கான விஷயத்த கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களான்னு டாக்டர் கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப பப்பிஷேமாகிடுது. பட் அதை காட்டிக்காம ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாங்க. நம்மாலுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, ஓகே நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது டக்குன்னு ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சு, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நான் திரும்ப உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ஸோ கூடிய சீக்கிரம் இதெல்லாத்தையுமே நான் டேலி பண்ணிடுறேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ குணமாகி வா, அதுக்கப்புறம் எது வாழ்ந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான்னு சொல்லி இந்த வென் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதுதான் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ அந்த ஆர்டிக்கலை பாத்தியா இல்லையா, உன்னோட கெரியரே காலியாக போகுதுன்னு சொல்ல பதறி போனாவ. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஓப்பனா அவளோட பேரை மென்ஷன் பண்ணி, என் ஹஸ்பண்ட் அவ உஷார் பண்ண பாக்குறா, செடியூஸ் பண்ண பாக்குறான்னு சொல்லி வெண்ணை பத்தி தப்பு தப்பான ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிருக்கவும் செம்ம காண்டாகிடுறாவ. ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. வென் சொல்றது எல்லாமே உண்மையானு ஹீரோ கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன்,
அதுக்கான உண்மையான ரீசன் இதுதான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக இந்த வெண் அந்த அக்வாரியம் ஓனர் கூட சேர்ந்து ஃப்ராட் வேலை பார்த்தால அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டவும் வெண் மேலதான் தப்பு இருக்குங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. பட் டைரக்டா காட்ட முடியாதுல, என்ன இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த அங்கிளோட பொண்ணுங்கிறதுனால நான் உனக்கு போனா போதுன்னு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க. சோ இதுக்கப்புறம் நீ இந்த நாட்டுல இருக்க கூடாது, நீ ஃபாரினுக்கு போக வேண்டியதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்றேன், அங்க போய் உன்னோட கெரியரை நீ பாத்துக்கோன்னு சொல்லவும் வென் ஒத்துக்கவே மாட்றா. பட் நம்ம ஹீரோ நீ கண்டிப்பா ஃபாரினுக்கு போய் தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸா பக்கத்துல பாத்துக்கிறச்ச நம்ம ஹீரோ கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரான். ஹீரோயினுக்குமே வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிச்சிடுது. பட் டக்குன்னு கான்சியஸ்க்கு வந்து இல்ல இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிடுறாங்க. அப்பா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அந்த ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லவும் அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் கிளம்பி போறாங்க. பட் அவங்களுக்கு முன்ன அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு. மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பயந்து தான் ஹீரோயின் அந்த ஆக்ஷன் அட்டென்ட் பண்றா. அதுல ஒரு பியூட்டி டேப்லெட்டை இன்ட்ரோ பண்றாங்க. அதாவது அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும், ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கும், தலைமுடி நல்லா வளரும், நெயில்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும்னு சொல்றதுனால நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே ஆக்ஷன்ல கேக்குறாங்க. ஈவன் இந்த டேப்லெட்டை வாங்குறதுக்காக தான் ஹீரோயினுமே வந்திருக்காங்கிறதுனால ஒரே அடியா 15 மில்லியன் கேட்கவும் ஆக்ஷன் நடத்துறவங்களுமே ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு தரம் 2 தரம்னு சொல்லும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பூந்து $50 மில்லியன் கேட்டுறான். ஆர்கனைஸ் பண்றவங்களாலேயே நம்ப முடியல. சார் நீங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேட்க ஆமா எனக்கு 2 டேப்லெட் வேணும், அதுக்கு நான் $100 மில்லியன் தரேன்னு சொல்ல அமுக்குங்கடா அந்த திமிங்கலத்தன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவையே முறைச்சு பாக்குறா. நான் என்ன பண்ண, எதுக்காக என்ன குறுகுறுன்னு பாக்குறேன்னு கேட்டு ஹீரோ கத்தவும் ஹீரோயின் எதுவும் ரிப்ளை பண்ணாம கோச்சுக்கிறாங்க. அதே நேரம் அந்த டேப்லெட் பார்க்க எப்படி இருக்குங்கிறதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டியில ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் அவன் ஸ்டடி ரூம்ல போய் தேட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரோயின் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பெண்டன்ட் கையில மாட்டுது. இது எப்படி ஹீரோ கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ரூம்குள்ள வரவும் பதறி போய் ஹீரோயின் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக மாஸ்கால முகத்தை மறைச்சுக்கிறாங்க. ஏ கட்டச்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க நான் ஒன்னும் கட்டச்சி இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் அடச்சி வாய மூடுன்னு சொல்லி ஹீரோ மாஸ்க கழட்டி விட்டுட்டு இந்த நேரத்துல நீ என்னோட ஸ்டடி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க மாட்டிக்காம சமாளிக்கிறதுக்காக நீ வாங்கியிருக்க அந்த பியூட்டி டேப்லெட்டை பாக்குற ஆர்வத்துல தான் வந்தேன்னு சொல்லவும் நான் பியூட்டி டேப்லெட் வாங்கியிருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்டு பிளாக் பண்றான். எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நீ $100 மில்லியன் கொடுத்து 2 பியூட்டி டேப்லெட் வாங்கியிருக்க விஷயம் தெரியும், அதை கேள்விப்பட்டு தான் நானுமே பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. சரி நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இந்த டேப்லெட்ஸை காட்டுறான். இதுக்கு என்ன அவ்வளோ வர்த்தான்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் நைஸா எடுத்து வாயில போட ட்ரை பண்ணவும் ஹீரோ தடுத்து உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா வச்சுட்டு ஓடி போயிருன்னு சொல்லி விரட்டிடுறான். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர வெண் கையில எதையோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னோட வீட்டுல இருந்து எதை திருடிட்டு போறேன்னு ஹீரோயின் கேட்க நான் ஒன்னும் திருடல, நான் கேட்டங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ எனக்காக நிறைய செலவு பண்ணி இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த பியூட்டி டேப்லெட்டை காட்டவும் படக்குன்னு எடுத்து ஹீரோயின் வாயில போட்டு சாப்பிட்டுடுறாங்க. கடுப்பாகிற வெண் கண்ணா பின்னான்னு கத்துற சவுண்டு கேட்டு அங்க வர நம்ம ஹீரோ நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ கேட்டுக்கிட்ட மாதிரி நான் திரும்ப உனக்கு இன்னொரு தடவை வாங்கி தரேன், பட் அதுக்கு நீ சொன்ன மாதிரி ஒழுங்கா கிளம்பி ஃபாரினுக்கு போகணும், இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு வெண் கிளம்பிடுறா. நீ என்ன லூசா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ற, நான் உனக்கும் சேர்த்து தான் 2 அந்த பியூட்டி டேப்லெட்டை வாங்கினேன், கொஞ்சம் பொறுமையா இருந்தா நானே உனக்கு அதை சர்ப்ரைஸா தந்திருப்பேன்னு ஹீரோ சொல்ல லைட்டா அவசரப்பட்டுட்டோம் போலன்னு சொல்லி யோசிக்கிறேன் நம்ம ஹீரோயின். அதே நேரம் வெண்ணுக்கு அந்த டேப்லெட்டை தராம சாப்பிட்டுட்டோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நான் உனக்காக வாங்கின டேப்லெட்டை உனக்கே கொடுத்துட்றேன், அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் என்னோட அம்மாவை பார்க்க போகணும், ஸோ சீக்கிரமா கிளம்பி ரெடியாகுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப லேட் பண்றாங்க. பொறுமையை இழந்து நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோ கத்தும்போது ஹீரோயின் அப்படியே ரொம்ப அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெடியாகி வெளியில வரதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி போயிடுற நம்ம ஆளு ஹீரோயின் அழகுல வாய பொழந்துடுறான். சரி பார்த்து கொசு போயிட போது, உங்க அம்மாவை மீட் பண்ணணும்னு சொன்னில வா போலான்ட்டு ஹீரோயின் கிளம்பி போறாங்க. என்னதான் நம்ம ஹீரோவோட அம்மா ஓரளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் ஹீரோவோட அத்தை பயங்கரமான ஆளு. ஸோ ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஏழை வீட்டு பொண்ணு எப்படி நம்ம பணக்கார வீட்டுக்கு வாக்கப்படலான்னு கேட்டு கத்தவும் ஹீரோ அம்மாவுமே பிரெயின் வாஷ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட சரியா பேசாததை வச்சே தன்னை அவங்களுக்கு பிடிக்கல போலங்கிறத உணர்ற நம்ம ஹீரோயின் ஹீரோ அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ஹீரோ தனக்காக நிறையவே செலவு பண்ணி வாங்கி கொடுத்த அந்த பியூட்டி டேப்லெட்டை கொடுத்து
ரொம்ப நல்லபடியா பேசி தன்னோட மாமியாருக்கு தாறுமாற ஐஸ் வைக்கவும் அவ்வளோதான் ஹீரோ அம்மா ஃப்ளாட்டு ஒன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இதை ஏத்துக்க முடியாம ஹீரோவோட அத்தை டென்ஷனா இருக்கும்போது அங்க தாத்தா வராரு. என்னங்கப்பா இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு வாரிசான நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண வீட்டு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, இவங்களோட கல்யாணம் என்னோட ஆசைக்காக என்னோட பொறுப்புல நடந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்குலாம் தைரியம் இருக்கான்னு கேட்டு அப்பா சாரி தாத்தா மிரட்டவும் அத்தைக்காரி எதுவும் பேச முடியாம அமைதியாகிறா. இப்போ இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோவோட அத்தை பொண்ணு, அதாவது வெண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாலே, அவ சொல்லவும் செம்ம டென்ஷன் ஆகிடுறாவ. இதுக்கப்புறம் விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா கிளம்பி அந்த டேப்லெட்டை செய்யற பாட்டி வீட்டுக்கே போயிடுறா. ஆக்சுவலா அந்த பாட்டியோட பேத்தி வெண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால டைரக்டா டீல் பேசவும், இப்போதைக்கு எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல, இன்னும் கொஞ்சம் நாளையில ரெடி ஆகிரும், அப்புறம் வேணா வந்து வாங்கிக்கோன்னு அவ சொல்ல, வென் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எனக்கு அந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. பட் செக்யூரிட்டி கார்டு போக விடாம ஸ்டாப் பண்ணவும் தான் ஃபேமிலியோட அந்த பெண்டன்ட்டை கொடுத்து இதை போய் அந்த பாட்டி கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பவும் அந்த பாட்டியுமே பார்த்துட்டு ரொம்ப ஈகரா ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. நான் கூட நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன், பட் இவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ என்னை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஏன் உன்னோட தாத்தா உன் ஃபேமிலியை பத்தின எந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லலையான்னு பாட்டி கேட்கும்போது, இல்ல சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு சாதாரண பொண்ணாதான் வளர்த்துட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நான் உன் தாத்தாவோட இந்த முடிவுக்கு பின்ன ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்கு. ஸோ நானுமே உன்கிட்ட உண்மையை சொல்ல போறது கிடையாது. சரி செல்லம், எதுக்காக என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கன்னு பாட்டி கேட்கும்போது தான் ஹீரோயின் அவங்க ரெடி பண்ணாங்களே இந்த பியூட்டி மெடிசன், அதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து இதில் எல்லா ஃபார்முலாவும் கரெக்டாக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்க, பாட்டியுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, வாவ் என் குடும்பத்தை தவிர வேற யாராலையும் இந்த மெடிசன்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பட் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ என்னை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்க. பட் அடிக்கடி இந்த டேப்லெட்டை சாப்பிடக்கூடாது, இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் செரிச்சு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டேப்லெட்டை எடுத்துக்கணும்னு பாட்டி சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண ஒரு சில டேப்லெட்ஸை ஹீரோயினுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு, உனக்கு எதுனா பிரச்சனைனா என்கிட்ட வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது தான் ஹீரோயின், நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரரான மிஸ்டர் லூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறா. நான் கேள்விப்பட்ட வர அந்த லூ நல்ல பையன்தான், பட் எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப பாசமா எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு மெய்டம்மா அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, ஒரு காலத்துல நான் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மெய்டா இருந்தேன், அவங்க வீட்டு வேலைக்காரியா இருந்தேன். ஸோ அதே விசுவாசத்தோட தான் இப்போ நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ வென் ரொம்ப நாளா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்து எப்படியாவது அவளை பார்சல் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டியை மீட் பண்றான். ஆல்ரெடி இவங்க எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால, தம்பி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அழகான பொண்டாட்டியுமே இருக்கா, ஸோ தேவையில்லாம வென் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காதுன்னு சொல்ல, பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, வெண்ணோட அப்பா என்னை காப்பாத்துனதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் இன்னைய வரைக்குமே அவ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், ஓகே நீ கடைசி வரை இதே மாதிரி இருந்தா எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரெடி பண்ண அந்த டேப்லெட்டை தராங்க. பார்த்ததுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். இருந்தாலும் பாட்டி மேல இருக்கிற நம்பிக்கையில வாங்கிட்டு இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்க, காசு எதுவும் வேண்டான்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ஆனா மனசு கேட்காம நம்ம ஹீரோ $50 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கவும் பாட்டி ஹீரோயினுக்கே மாத்தி விட்டுடுறாங்க. இப்ப தன்னோட அக்கௌண்ட்ல நிறையவே காசு இருக்குன்னு சொல்லி குஜால்டி ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில போய் பயங்கரமா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம ஆளு வீட்டுக்கு வராததுனால நம்ம ஹீரோ தேடி போய் பார்க்கும்போது தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க லீலைகள்லாம் தெரிய வருது. சரி கல்தனி என்ஜாய் பண்ண வரைக்கும் போதும், வா போலான்னு ஹீரோ கூப்பிட, இல்ல நான் செலிப்ரேட் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அடம்பிடிக்கும் போது அங்க உட்கார்ந்துருக்க வேலை வெட்டி இல்லாத பசங்கெல்லாம் பார்த்துட்டு, என்னடா அழகான பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டு ஹீரோ கூட சண்டை போடுறானுங்க. நம்ம ஆளு சும்மா இருப்பாரா, ஏன் பொண்டாட்டி என் உரிமைன்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சதும் குடிபோதையில புலம்புற ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோ கண்ணுக்கு ரொம்ப கியூட்டா தெரியறதுனால கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறான். பட் கப்பு தாங்க முடியல, அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடவும் போதையில பயங்கரமா உளறிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கால்ல ஷூ மேல வாமிட் பண்ணிடுறாங்க. அடியே போனா போது பாவம்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா என்னையே நீ இப்படி பண்ணிட்டியான்னு கேட்டு கடுப்பாகி நம்மாலு நைட்டு ஃபுல்லா நீ பாத்ரூம்லயே கடன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு.
ஐயோ என்னால முடியல, எனக்கு தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு ஹீரோயின் பாட்டு பாடுற சத்தத்தை தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோ. ஆத்தாடி, இவளை இப்படியே விட்டா நைட்டு ஃபுல்லா பாடி பாடி நம்ம தூக்கத்தையே கெடுத்துருவான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீ போய் குளின்னு சொல்லவும் கொன்னுடுவேன், நீ பக்கத்துல வந்த உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன்னு ஹீரோயின் மிரட்டுறா. இதுல மட்டும் நீ கரெக்டாருன்னு சொல்லிட்டு மெய்டம்மாக்கு கால் பண்ணி ஹீரோயினை குளிக்க வைக்க சொல்லவும் அவங்களுமே வேலையை பக்காவா முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு தூங்க வச்சிடுறாங்க. பட் அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தான் தன்னை ஏதோ பண்ணிட்டான் போலன்னு சொல்லி அவனை கண்ணா பின்னான்னு அடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறா. பாவம் நம்ம ஆளு நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடாம பயங்கரமா கத்திட்டு கீழே இறங்கி வரும்போதுதான் மெய்டம்மா என்ன மேடம் ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்க, நான் ஹேங் ஓவர் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்கும்போது, நைட்டு நீங்க பயங்கரமா குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஹீரோ என்னை கூப்பிட்டு உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தூங்க வைக்க சொன்னாரு, ஸோ நான் தான் அந்த எல்லாத்தையுமே பார்த்தேன்னு மெய்டம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிட்டோங்கிறதையே ஹீரோயின் உணர்றா. அதுவே இங்க பெண்ணுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த இந்த மெடிசனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ரிசல்ட் காட்டவும் உடனே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி தான் ஆடியன்ஸ் கூட அதை ஷேர் பண்ணிட்டு பாட்டி கேட்காமலே நாம ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸோ இதை ஒரு ரீசனா வச்சு நம்ம அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீயாவே டேப்லெட்ஸ் வாங்கிக்கலாங்கிற நப்பாசையில வீட்டுக்கு போறா. பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் விடாம அவளை ஸ்டாப் பண்ணவும் கடுப்பாகி தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா அந்த வீட்டுக்குள்ள போறத பார்த்து தாங்கிக்க முடியாத வென் எதுக்காக நீங்க அவளை மட்டும் அலோவ் பண்றீங்கன்னு கேட்க, பிகாஸ் அவங்க எங்க பாட்டிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட செல்ல பேத்தின்னு சொல்லவும் வெண்ணால தாங்கிக்கவே முடியல. உடனே அந்த பாட்டியோட ஒரிஜினல் பேத்தியான தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி உங்க வீட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்க, எனக்கு அந்த ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பாட்டி என்ன அவ கூட கம்பேர் பண்ணி பேசி ரொம்ப மட்டம் தட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியலன்னு ரொம்ப கோவப்படுறா. எனக்கும் ஹீரோயின் மேல தனிப்பட்ட பகை இருக்கு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவளை காலி பண்ணலான்னு இந்த வெண்புள்ள ஏதோ ஒரு பிளானை போட்டு தருது. ஸோ பாட்டி இன்வைட் பண்ணாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக டின்னருக்கு வந்த நம்ம ஹீரோயினுக்கு சூப்புலை வயதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துறவும் ஸ்மெல் பண்ணதுமே இதுல ஏதோ ஏடா கூடமா இருக்குங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. பட் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கும் போது, என்ன மேடம் உங்களுக்கு இந்த சூப் பிடிக்கல போல, சரி என்கிட்ட கொடுங்க நான் குடிச்சிட்டு ஹெல்தியா இருக்கேன்னு சொல்லி தெரியாதனமா அந்த பொண்ணோட அண்ணாவே சூப்பை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வாயில நுரத்தள்ளி மட்டையாகிடுறான். தனக்கு வச்ச ட்ராப்ல இவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் போதுதான் இது எல்லாத்துக்குமே பின்ன பென் இருக்காங்கிற உண்மை தெரிய வந்ததும் டைரக்டா ஹீரோவை மீட் பண்ணி, நீ இப்ப அந்த பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறியா இல்லையான்னு கேட்க, நம்ம ஆளுமே என்ன விஷயம்னு கேட்கும் போது ஹீரோயின் இப்ப நடந்த எல்லா மேட்டரையுமே சொல்றாங்க. நானும் போனா போது பாவம் தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன், பட் எப்போ அவ கொலை பண்ற லெவலுக்கு போனாலோ அதுக்கப்புறம் வெண்ணி இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த டிக்கெட் எல்லாம் போட்டுறவும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர வென், நான் வெளிநாட்டுக்கு போகல இங்கேயே இருக்கேன் உங்க கூடயே இருக்கேன், ஒரு ஓரமா நாயாவது இருந்துட்டு போறேன்னு சொல்ல, என் வீட்டு நாயா இருக்க கூட உனக்கு தகுதி இல்ல, பட் எப்ப நீ என் பொண்டாட்டிக்கு எதிராக செயல்பட்டியோ அப்போவே நான் உன்னை டோட்டலா வெறுத்துட்டேன், ஸோ ஒழுங்கா நீ கிளம்பி ஃபாரினுக்கு போய் அங்க செட்டில் ஆகி உன்னோட வாழ்க்கைய பாருன்னு சொல்ல, அவ்வளவுதான் செம்ம காண்டாகிடுறவன் இது எல்லாத்துக்குமே ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி கோவப்பட்டு அவளை அடிக்கிறதுக்காக ஒரு பொருளை தூக்கி போடவும் ஹீரோ தடுத்துடுறான். பட் அவன் கையில கிழிச்சு செம்மையா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. உடனே தன்னோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இந்த வெண்ணை ஏர்போர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஃப்ளைட் ஏற்றி விட்டு ஃபாரினுக்கு அனுப்பி வைங்க, அப்படி போக மாட்டேன்னு அடம் பிடிச்சானா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட்பர் பண்ணிருங்க, நான் இவ மேல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஹீரோவை ஏமாத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறவன் வேற ஆப்ஷனே இல்லாம ஃபாரினுக்கு போயிடுறா. தென் நம்ம ஹீரோ பாய்சன் கொடுக்கப்பட்ட ஜியாங் பாட்டியோட பேரனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா இந்நேரத்துக்கு இவர் செத்து போயிருப்பாருன்னு டாக்டர் சொல்ல, எந்த பிரச்சனையும் நடக்காத வர நல்லதுதான்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது டக்குன்னு மயங்கிடுறான். நீ இன்னும் அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கியான்னு டாக்டர் கேட்க, ஆமா என்னோட இன்சோமேனியா ரீசெண்டா ரொம்ப முத்தி போயிடுச்சு, ஸோ நான் தூக்கமே இல்லாம தவிச்சேன், அதனால தான் திரும்ப டாக்டர் ஆனை மீட் பண்ணி மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், எதுக்கும் நீ அந்த மெடிசன்ஸ் என்கிட்ட எடுத்துட்டு வாயேன் நான் செக் பண்றேன்னு டாக்டர் கேட்கிறாரு. இல்ல டாக்டர் ஆன் அடுத்த வாரம் ஊருக்கு வரதா சொல்லியிருக்காங்க, ஸோ நான் உங்ககிட்டயே கன்சல்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொன்னதும், சரி நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு டாக்டர் ரிப்ளை பண்ணிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியில ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுல ஒரு கெஸ்ட் ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணை ஏற்கனவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான், பல வருஷங்களுக்கு முன்ன தான் ஃபேமிலியில இருக்கிற துரோகிங்களாலேயே கொல்லப்பட்ட கூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தானே இவ, பட் இந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் தான் அப்பயே இறந்து போயிட்டதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்களேன்னு கேட்க,
இதனால நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி உஷாராகிடுற தாத்தா, அதெல்லாம் இல்ல, அந்த பொண்ணு டேங்க் ஃபேமிலியை சேர்ந்தவ, அதாவது என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரே பேத்திங்கிற காரணத்துக்காக தான் என்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. பட் ரொம்ப சந்தேகப்படுற அந்த பிசினஸ்மேன் நம்ம ஹீரோயினை பத்தி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ தன்னோட இன்சோமேனியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த டாக்டர் ஆன் பார்த்தோன்னா தன்னோட அம்மா கிட்ட நாம எல்லாத்தையும் முடிச்சுதான் நினைச்சிட்டு இருந்தோம், பட் இன்னும் ஒரு சாப்டர் பேலன்ஸ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள முடியும்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் டேப்லெட் வாங்கிட்டு இருக்க அந்த ஜியாங் பாட்டிக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல நிறையவே பேஷண்ட்ஸ் எல்லாம் மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஸோ அங்கே டாக்டராக இருந்துட்டு இருக்க அவங்களோட பேரன், அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தார்ல ஒரு டாக்டர், அவங்க பாட்டிக்கிட்ட இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லவும், இதெல்லாம் யாரு எதுக்காக பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த போராட்டத்துல நம்ம ஹீரோயினை விட்டுறக்கூடாது, நாம தான் ஹீரோயினை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோயினை பத்தி ஒரு பெரிய பிசினஸ் மேன் விசாரிச்சிட்டு இருக்க விஷயம் தெரிய வந்ததும் ஹீரோவோட பிஏ நம்ம ஆளுகிட்ட இன்ஃபார்ம் பண்றான். எதுக்காக அவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் தான் ஒய்ஃபை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காருங்கிறது புரியாம மண்டைய பிச்சுக்கிற நம்ம ஹீரோ தன்னோட தாத்தா கிட்ட, ஹீரோயின் யாரு, எதுக்காக அவளை பத்தின உண்மைகளெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கான தகுந்த நேரம் வரும்போது உன்கிட்ட சொல்லலாங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் அமைதியா இருந்தேன். உனக்கு லெஜெண்டரி கூ ஃபேமிலியை பத்தி தெரியுமா? அவங்க வீட்டோட ஒரே வாரிசு தான் நம்ம ஹீரோயின், உன்னோட ஒய்ஃப். ஒரு காலத்துல நம்ம நாட்டிலேயே அந்த ஃபேமிலி தான் நம்பர் 1 பிசினஸ் மேனா இருந்தாங்க. பட் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏற்பட்ட மோதல்னால ஹீரோயினோட சொந்த அத்தை தன்னோட பொண்ணு அந்த குடும்ப வாரிசாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட தாத்தா, ஹீரோயின்னு சொல்லி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டா. ஆனா அந்த போராட்டத்துல அதிர்ஷ்டவசமா தப்பிச்ச ஹீரோயினை அவங்க அம்மாவோட அப்பா தான் இத்தனை வருஷமா எந்த உண்மையும் சொல்லாம ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா வளர்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அப்பாவோட அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கஷ்டப்படும் போது நிறையவே உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நன்றி கடனுக்காக தான் நான் மறைமுகமாக ஹீரோயினை பாதுகாத்துட்டு இருந்தேன். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அவளை மேரேஜ் பண்ணி வச்சு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தியாக்கிக்கிட்டேன். ஸோ நாம கூ ஃபேமிலிக்கு கடமைப்பட்டிருக்கிறதுனால நாம தான் போராடி எப்படியாவது ஹீரோயினை இதுலேருந்து காப்பாற்றணும்னு தாத்தா சொல்லவும், இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு அந்த ரத்தம் இருக்கிறதுனால தான் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப திறமையான பொண்ணா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயினை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த பாட்டியை நிறைய பேர் அட்டாக் பண்ண வரவும் போலீஸ் கிட்ட சொல்லி அவங்கள ரொம்ப சேஃபா வச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்ததும் தன்னோட தாத்தா கிட்ட என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே புரியல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறா. ஸோ அவருமே சின்ன வயசுல இருந்து இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி, நீ தான் கூ ஃபேமிலியோட அடுத்த வாரிசு, பட் இப்ப நீ உயிரோட இருக்கிற உண்மை தெரிய வந்ததும் உன்னை போட்டு தள்ளுறதுக்காக தான் உன்னோட அத்தையும் அத்தை பொண்ணும் திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதே நேரம் இதை தடுக்கிறதுக்காக ஜியாங் பாட்டியோட ஃபேமிலி முயற்சி எடுக்கிறாங்கிற விஷயம் தெரிய வந்ததும் உன்னோட அத்தை பொண்ணு ஜியாங் ஃபேமிலிக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த நிறைய பேஷண்ட்டை கொன்னது மட்டும் இல்லாம டைரக்டா ஜியாங் பாட்டியவே அட்டாக் பண்ண முயற்சி எடுத்திருக்கா. அதனால தான் இப்ப அவங்கள போலீஸ் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு எல்லா உண்மைகளையும் சொன்னதும் ஹீரோயினால எதையும் யோசிக்க முடியல. ரொம்ப பேனிக் ஆகி, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்காக நீங்க என்ன ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்க, நீ சின்ன வயசுல அடிப்பட்ட ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு மீனெல்லாம் சுட்டு கொடுத்தியே, அவன் யாருங்கிறத இன்னுமா உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு தாத்தா கேட்க, நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்ப ஹீரோ தான் நான் தேடிட்டு இருந்த பையனானு ஹீரோயின் கேக்குறா. ஆட முட்டா பையமாவளே, இப்பதான் இதை நீ கண்டுபிடிக்கிறியான்னு தாத்தா நக்கல் அடிக்கவும், இப்படி சந்தோஷமான விஷயத்தையும் ரொம்ப சோகமான பயமான விஷயத்தையும் ஒரே நேரத்துல சொல்றீங்களே தாத்தான்னு ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. இப்பதான் என் தாத்தா என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க, என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி ஒரே வீட்டுல இருந்துட்டு பாசமா பழகுன எங்க அம்மா அப்பாவை கொள்ள எங்க அத்தைக்கும் அவங்க பொண்ணுக்கும் மனசு வந்தது. இதெல்லாம் நான் சும்மா விட போறது இல்ல, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பழி வாங்குவேன்னு சொல்ல, பாட்டியுமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. பட் பொதால்னு நம்ம ஆளு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு கிளம்புவான்னு சொல்லி பாட்டிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோயினை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக அவளுக்கே தெரியாம காஃபியில மயக்க மருந்து கலந்துருப்பாங்க. தெரியாதனமா ஹீரோயின் குடிச்சிட்டு மட்டையானதும் அவளை ரொம்பவே சேஃபான ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாங்க. பட் நோ யூஸ், பிகாஸ் கொஞ்ச நேரத்துல மோப்பம் முடிச்சு அங்க வர நம்ம ஹீரோயினோட அத்தை பொண்ணு, அதாவது ஹீரோ தன்னோட இன்சோமேனியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்ல டாக்டர் ஆன், அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து பாட்டி கழுத்துல கத்திய வச்சு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதுக்கப்புறம் ஹீரோயினை எங்ககிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது, ஒழுங்கா இப்ப அவ எங்க இருக்காங்கிறத நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, என்னதான் இப்ப நான் இந்த ஏரியாலேயே ரொம்ப பணக்கார லேடியா இருந்தாலும் ஆரம்பத்துல ஹீரோயின் வீட்டில தான் வேலைக்காரியா வேலை பார்த்தேன். ஸோ ஸ்டில் இன்னும் அவங்க மேல நான் நன்றியோட விசுவாசத்தோட இருக்கேன்.
அதனால கண்டிப்பா நான் எக்காரணத்தை கொண்டும் என்னோட முதலாளியை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் டாக்டர் ஆன் செம்ம கடுப்பாகி கண்ணா பின்னான்னு கத்தி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் பாட்டி கண்ணில் ஒரு துளி கூட பயம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் டெட் பாடி ஆக போறோம்னு சொல்லி கையில வச்சிருக்க பாம்பை பிரஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துல அந்த மொத்த வீடுமே வெடிச்சு சிதறிடுது. பாட்டி ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. ஹீரோயின் லைட்டா அடிபட்டு மயங்கிடுறா. பட் டாக்டர் ஆன் மட்டும் லைட்டான காயங்களோட நைஸா எஸ்கேப் ஆகிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஃபேமிலியோட பரம எதிரி தனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர் ஆன் தாங்கிற விஷயம் தெரிய வந்ததும் நம்பவே முடியல. பிகாஸ் அவங்க ரொம்ப நாளா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினை ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவை சைலண்டா போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு கொடுத்த டேப்லெட்ல ஸ்லோ பாய்சன்ஸையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ இத்தனை நாளா அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுனால தான் அடிக்கடி அவனுக்கு பயங்கரமான தலைவலி ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் டாக்டர் ஜியாங் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதே நேரம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், ஆமா ஜியாங் பாட்டி எங்கன்னு கேட்க சமாளிக்கிறதுக்காக அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் சரி நான் போய் பாக்குறேன்னு ஹீரோயின் கிளம்புறா. ஆனா ஹீரோ விடாம ஸ்டாப் பண்றதுலயே அவங்க இறந்து போயிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் தாங்கிக்க முடியாம என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவங்க உயிரை விட்டாங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி அளவும் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து தூங்க வச்சிடுறான். சரி நீ இப்ப அடுத்து என்ன பண்ணலான் இருக்கன்னு டாக்டர் ஜியாங் கேட்க, நான் டாக்டர் ஆனுக்கு முன்னே அவங்கள பற்றி எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத காட்டிக்காம ஒரு சாதாரண பேஷண்ட்டாக தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்க என்னை மீட் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வச்சு நான் அவங்கள லாக் பண்ணி போலீஸ் கிட்ட ஹேண்ட்பர் பண்ண போறேன்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினை காணோம் எங்கேயோ போயிட்டாங்கன்னு ஒரு நர்ஸ் கத்துறாங்க. என்னடா இது, ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்ததான்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக யாரும் சாகக்கூடாது, நானே என்னோட அத்தை பொண்ணு டாக்டர் ஆனை டைரக்டா மீட் பண்றேன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போயிடுறா. இதை நோட் பண்ணிடுற ஆனுமே ஹீரோயினை வசமா மாட்டி விடுறதுக்காக ஒரு ரூம்குள்ள போறாங்க. பட் நம்ம ஹீரோயின் போய் பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு ஏற்கனவே செத்து கிடக்கவும் தன்னை மாட்டி விடுறதுக்காக தான் டாக்டர் ஆன் இப்படி ஒரு ட்ராப்பை போட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, தான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் லாயரை வச்சு வாதாடி வெளியில வரதுக்குள்ள நம்ம ஹீரோ டாக்டர் ஆனை மீட் பண்ண போயிடுறான். நம்ம ஆளு ரீசெண்டா அந்த டேப்லெட் சாப்பிடாததுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்படுற டாக்டர் ஆன், நான் கொடுத்த டேப்லெட் எல்லாம் நீங்க கரெக்டா சாப்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்க, யா காலையில கூட சாப்பிட்டேன்னு ஹீரோ போய் சொல்லவும் செக் பண்றதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ ரத்தம் எடுத்துக்கலாமான்னு கேட்டு கரெக்டா ஊசி போட வரும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு போயிடுற நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் நான் என்ன சார்ந்த என் கூட இருக்க யாரையும் இழக்க விரும்பல, என்னோட அம்மா அப்பா தாத்தான்னு சொல்லி என் மொத்த குடும்பத்து ஆளுங்களுக்காகவும் நான் இப்போ உன்னை பழிவாங்க போறேன்னு சொல்லவும் உஷாராகிற டாக்டர் ஆன் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுக்கிறாங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட பிஏ அவங்கள லாக் பண்ணி பிடிச்சிடுறான். ஆனா என்ன, பிரஷர் ஹெவியானதுனால நம்ம ஹீரோ போதால்னு மயக்கம் போட்டு விழுந்துடவும் உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோ அங்க என்ன நடந்ததுன்னு கேட்க, நல்ல வேளை உங்க பிஏ கரெக்டான நேரத்துக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க டைரக்டா ஸ்பாட்டுக்கு வந்து டாக்டர் ஆனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. ஈவன் உங்க உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்க ஸ்லோ பாய்சன் எடுக்கிறதுக்கான மாத்து மருந்தையுமே இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றின்னு சொல்லி ஹக் பண்ணலான்னு பக்கத்துல போகும்போது சம்திங் ஏதோ தடுக்குது. என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இருக்கா இல்லையா, ஸோ ஹக் பண்ண முடியாம தயங்கவும் இன்னுமா உங்களால நான் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்க ஹீரோ ஒன்றும் புரியாம திருதிருன்னு முழிக்கிறான். உங்க சின்ன வயசுல காலில் அடிபட்டு நடக்க முடியாம கஷ்டப்படும் போது ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நீங்க சாப்பிட்றதுக்காக மீனெல்லாம் சுட்டு கொடுத்தால, அது நானு ஹீரோயின் ஆரம்பிக்கும் போதே அப்ப நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த பொண்ணு நீதானா, உண்மை சொல்லு நீதானான்னு ஹீரோ கேட்க, ஆமா நான் தான்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யோசிக்காம டக்குன்னு ஹக் பண்ணி கொஞ்சம் கொலாவ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களும் நானும் 2 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணோம்ல, அதை இப்ப என்ன பண்றதுன்னு கேட்க, சைன் பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் நான் ஒர்க் ப்ரெஷர்ல ரிஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்நேரத்துக்கு அந்த மேரேஜ் கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆகிருக்கும், அதனால வேற வழியே இல்லை, நீயும் நானும் கடைசி வரை ஒன்னா சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துதான் ஆகணும்னு ஹீரோ சொல்லவும் எப்படியோ கெட்டதுலயுமே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு 2 தாத்தாக்களும் சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது.